நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. விசாரணைக்கு தடை இல்லை என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படுத்தாது, எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது, இது ஒரு மறு ஆய்வு மாதிரி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது இன்னவே ஒரு செட்பேக் தாங்க இபிஎஸ்க்கு. ஏன்னா முடிவு இந்த விவகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பாக விசாரித்து ஒரு முடிவை வழங்கியிருக்கிறார்கள். அந்த முடிவின்படி கட்சியானது எடப்பாடி பழனிசாமி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. கட்சி சின்னம் இரட்டை கட்சி என்பது கட்சி சின்னம் தான். கட்சி சின்னமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து மீண்டும் சில மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது. அந்த மனுக்களை விசாரிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது தேர்தல் ஆணையம். அதற்கு மேல்தான் உயர்நீதிமன்றத்தை சென்று உயர்நீதிமன்றம் மூலமாக ஒரு உத்தரவை பெற்றிருந்தார்கள். தற்போது அந்த உத்தரவை தடை செய்திருந்தார்கள். இப்ப தற்போது அந்த உத்தரவு மீண்டும் தடை உத்தரவானது விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை சின்னம் தொடர்பான விவகாரத்தை விசாரிக்கலாம். இரட்டை சின்னம் தொடர்பான எந்தெந்த மனுக்கள் தேர்தல் ஆணையம் வசம் இருக்கிறதோ அந்த மனுக்கள் மீது விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை வழங்கியிருக்கிறது. ஆனால் அதே உத்தரவில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுக்களை சிம்பிள்ஸ் ஆர்டர் பிரகாரத்தின் அந்த விவகாரத்தின் விசாரிக்க வேண்டும். சிம்பிள்ஸ் ஆர்டர் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சின்னத்தை ஒதுக்குகிறார்கள், அந்த சின்னம் எப்படி ஒதுக்கப்படுகிறது, அந்த சின்னம் எப்படி திரும்ப பெறப்படுகிறது என்பது தொடர்பான முழு விதிகளும் இந்த சிம்பிள்ஸ் ஆர்டர் என்ற அந்த விதியின் கீழ் தான் இருக்கிறது. இன்றைய தினத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கும் போது சிம்பிள்ஸ் ஆர்டர் பிரகாரம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் அனைத்து தரப்புக்கும் நோட்டீஸை வழங்குவார்கள். அந்த நோட்டீஸின் பதில் கிடைத்த பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுக்கலாம். ஆனால் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு முன்வைக்கும் இந்த வழக்கை மீண்டும் மறு ஆய்வு செய்வதற்கோ மீண்டும் ரீஓபன் செய்வதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே இது ஒரு விதமாக பார்த்தால் இது இபிஎஸ்க்கு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் நோட்டீஸை வழங்கி இல்லை, இதில் முகாந்திரம் இருக்கிறது, இந்த வழக்கை நாங்கள் மீண்டும் விசாரிக்கிறோம், சிம்பிள்ஸ் ஆர்டர் பிரகாரம் விசாரிக்கிறோம் என தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் இந்த சின்னம் முடக்கப்படுவதற்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு விவகாரத்தில் பார்த்தால் இபிஎஸ்க்கு பின்னடைவுதான். ஆனால் இபிஎஸ் இதனை உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவார் என்றுதான் தெரிகிறது. நிச்சயமாக மேல்முறையீடுக்கு செல்லுமா அதிமுக என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்புரத்னம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி பாக்குறீங்க தீர்ப்பை? தொடர்ச்சியாக அதிமுக எங்களுக்கு இது எந்த விதத்திலும் பின்னடைவா இருக்காது, மீண்டும் ஒரு மறு ஆய்வு மாதிரி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அதிமுக அவங்க பின்னடைவுன்னு எதிர்பார்க்க எண்ணாம இது அதிமுக ஒன்றுபடுவதற்கு இந்த தீர்ப்பு ஒரு வழிவகை செய்திருக்கிறது என்று எண்ணினார்கள் என்றால் உள்ளபடியே அவர்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர்கள் என்று நாம் உணரலாம். ஆனால் அதை விடுத்துவிட்டு பின்னடைவு இல்லை என்று மீண்டும் அரைத்தமாகவே அரைப்பது என்பது தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக மற்றொரு அண்மை செய்தி. அதிமுக விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பு தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தலைமையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பு வெளியான நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிப்பதற்கு எவ்வித தடையும் இல்லை, தேர்தல் ஆணையம் விசாரிக்க எந்த தடையும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து ஒரு அதிரடி உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் இந்த தீர்ப்பு தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை 11:30 மணிக்கு தன்னுடைய இல்லத்துல நடத்த இருக்கிறார். குறிப்பாக அதிமுக சின்னம் தொடர்பான விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என தீர்ப்பளித்த நிலையில இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அண்மையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவை மாவட்டத்துல இந்த அவிநாசி கூட்டு குடிநீர் திட்ட தொடர்பாக விவசாயிகள் அமைப்பு ஒரு பாராட்டு விழாவை எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்துறாங்க. அதுல மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது படங்கள் இல்லை, அதனால நாங்க அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அது அதிமுகவுக்குள்ள ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி இருந்தது. இந்த நிலையில்தான்
தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதுல விசாரிப்பதற்கு எவ்வித தடையும் இல்லை என்றும், எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்தும் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல தன்னுடைய இல்லத்துல தன்னுடைய ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். நன்றி அபினேஷ். தொடர்ந்து சுப்ரத்னம் அவரோட தொடரலாம். சார், ஒரு பக்கம் அதிமுக பின்னடைவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். என்ன காமிக்குது இந்த செய்திகள்? தொடர்ந்து அதிமுக அதிருப்தி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சார், அதிர்ச்சி இல்லை சார். இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலை உணர்ந்து இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் செங்கோட்டையன் போன்ற அம்மாவால் மதிக்கப்பட்ட மிக மூத்த தலைவர்கள், புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பதவியில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் 1980 அமைப்பு ரீதியாக நடந்த புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த தேர்தலில் ஈரோடு ஒன்றுபட்ட ஈரோடு 24 தொகுதிகள் அடங்கிய ஈரோட்டில் மாவட்ட செயலாளராக 3 தடவை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், அம்மா காலத்தில் அமைச்சர், தொடர்ந்து அமைச்சர், இப்படி முன்னணி தலைவர், அம்மாவோட டூரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு. அவரே இன்றைக்கு கொதிக்கிறார் என்றால் இந்த உள்ளுணர்வை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்க வேண்டும். திரு ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர். எனவே இவர் ஒரு போர்ல போக்குல இது இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் கன்சர்னிங் வித் மிஸ் ஆன் இண்டிவிஜுவல் கால்டு மிஸ் எடப்பாடி பழனிசாமி. இது எடப்பாடி திரு இபிஎஸ் என்ற தனி மனிதர் பிரச்சனை இல்லை. இது 50 ஆண்டு காலம் பொன்விழா கண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலையை முடிவெடுத்து நல்ல வழியில் திருப்ப வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எனவே திரு இபிஎஸ் அவர்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே இன்றைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் என்றால் உண்மையை உணர்ந்து, காரணம் செங்கோட்டையனால் வளர்க்கப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. எனவே அது உணர்ந்து அவர் இது கட்சியுடைய எதிர்காலம் நல்லது ஒற்றுமைக்கு வழிவிட வேண்டும். அதுதான் இந்த செய்தி உணர்த்தக்கூடியது. இரண்டாவது, இந்த வழக்கை பொறுத்தளவில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நான் பல முறை அதிமுக உள்கட்சி பிரச்சனை சம்பந்தமாக நான் மனு அனுப்பி தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இதே டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் திரு சுப்பிரமணியம், திரு அருள்முருகன் பெஞ்சில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அப்ப திரு இபிஎஸ் அவர்கள் மட்டும் ரெஸ்பான்ஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், நான் ரெஸ்பாண்டன்ட் 2 என்னை அழைக்காம ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 3 இபிஎஸ்க்கு இது கேட்டு ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்கீங்களா? சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பி 4 வாரம் முடிவெடுக்க சொன்ன பொழுது இடம் பாயிண்ட் சார், திரு இபிஎஸ் அதை ஏற்றுக்கொண்டு மூத்த வழக்கறிஞர் திரு அரியமா சுந்தரம் மூலம் தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் சட்ட அமைச்சர் அண்ணன் சி.வி. சண்முகத்தோடு ஆஜராகிறார். ஆனால் அங்கே இருந்த சூழலை புரிந்து விட்டு எங்கே தீர்ப்பு தனக்கு எதிராக போய்விடுவோம் என்று எண்ணி தடை கேட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் வலுவான வாதங்களை எதிர்த்து மூத்த வழக்கறிஞர் இல்லாத காலத்தினால் தடை விதிக்கப்பட்டது. பிறகு தேர்தல் ஆணையம் இதற்கு எங்களுக்கு அட்டானமஸ் பாடி பிரச்சனை கொண்டு வந்தாலோ அல்லது